الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் விளக்க மஜ்லிஸில் வழமையாக நாங்கள் கிதாபுல் ஜனாஇஸ், ஜனாசா என்ற பிரதான அத்தியாயத்தில் இடம்பெறுகின்ற ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை பார்த்து வந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் விளங்கிக் கொள்வோம். இன்று இந்த மாதம் நம் அனைவருக்கும் தெரிந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் ரபியுனில் அவ்வல், வசந்த காலம் என்று இதற்கு சொல்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு வசந்த காலமாக அமைகிறது. இன்று பிறை 19 ரபியுல் அவ்வல் மாதம். இந்த சந்தர்ப்பத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களது வழிமுறையாகிய சுன்னாவை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதரை பற்றி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனி வாழ இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஆய்வுரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த அறிவியல் பொக்கிஷங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது அதிலே குறைபாடுகள் இருக்க மாட்டாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் தெரிவு செய்யப்பட்ட ஆன்ம பரிசுத்தம் மிக்க அடியார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள். அந்த வரிசையிலே இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மனிதன் பேசினால், எழுதினால், ஆய்வு செய்தால் அது முழு நிறைவானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் பாவம், தவறு செய்கின்ற இயல்புடையவன். அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட அந்த ரசூல்மார்கள் அதற்கு அப்பால் பட்டவர்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம் அல்லாத அறிஞர்களும் அவர்களை பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறார்கள், பாராட்டி பேசியிருக்கிறார்கள், நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நேரத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த காலப்பிரிவிலே எவ்வாறு நாங்கள் அவர்களை விசுவாசிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள
தனிப்பட்ட அன்பு, பாசம், காதல் என்று ஒன்று இருக்கிறது. அது முஸ்லிம்கள் உலகத்தில் அல்லாஹுக்கு அடுத்தபடியாக அன்பு வைக்கின்ற ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லி யாராவது அந்த பெயரை சொல்கின்ற போது அதை கேட்டுவிட்டு அதற்கு ஸலவாத் சொன்னாலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன என்பது எங்களுடைய இஸ்லாத்தினுடைய தீர்மானமான முடிவு. மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷரா. என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸலவாத் சொன்னவர் மீது 10 முறை அருள் பாலிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி உலகத்தில் எந்த ஒரு மத தலைவருக்கும் எந்த ஒரு மத பெரியாருக்கும் இந்த அந்தஸ்து இல்லை. ஆனா அப்படி கூட ஒரு மனசு யாருக்கும் இல்லை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு அதற்கு ஸலவாத் சொல்ற மனசு யாருக்கு இல்லையோ அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருக்கிற பெரிய உலோபி என்று பிரகடனம் செய்தார்கள். வல் பகீலு மன் ذுகிர்து இந்தஹு வலம் யுஸல்லி அலை. நான் யாரிடத்தில் நினைவு கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவர்தான் உலோபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் மீதுள்ள அன்பினுடைய அடையாளம். ஸலவாத்து சொல்றது அந்த சஹாபாக்கள்டையும் அந்த பழக்கம் நிறைய இருந்தது. அது ரசூலுல்லாஹ்வை நேரடியாக அவங்க பார்த்தாங்க. பார்த்தா அந்த அன்பினுடைய எல்லை அதை சொல்ல இயலாது. நேரடியாக இல்லையா பார்க்குறாங்க. இப்போ நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா எங்கட ஈமான் வித்தியாசமாக தான் தானே. இது மனிதனுடைய இயல்பு. அதாவது நேற்று முன்தினம் நான் ஒரு மஸ்ஜிது நபியினுடைய வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த பள்ளிக்குள்ள இருந்து பள்ளிக்கு மஸ்ஜிது நபவிக்கு வந்த தொழுகையாளிகள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா ஷரீஃபை நெருங்கி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிக்குள்ள மிக விரைவா ஓடி வாரத்தை பார்க்கணும். இடம் பிடிக்கிறது சரி. அதாவது முன் சஃப் 2வது சஃப்ல இடம் பிடிக்க ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட்ட வீரர்கள் ஓடி வரவங்க ஓடி வந்து அது ஒரு நிமிஷம் தான் போகுது அந்த வீடியோ. இதுல சில நேரம் நாங்க இதை ஒரு விமர்சனமா பார்க்கலாம். ஒரு ரக்காத் 2 ரக்காத் தொழுனா தவறுனா கூட ரசூலுல்லாஹ் ஓடி வரவானு சொல்லிக்கிறாங்க, அமைதியா வாங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்க எந்த ரக்காத்தை அடையிறீங்களோ அந்த ரக்காத்தை தொழுதுட்டு தவற விட்டதை சலாம் கொடுத்த பிறகு தொழுங்கன்னு தான் நான் சொன்னாங்க. தொழுகை விஷயத்துல ஏன் இப்படி ரசூலுல்லாஹ்ட ரவுலா ஷரீஃபை நோக்கி இப்படியெல்லாம் ஓடி வரணுமான்னு நாங்க ஒரு வித்தியாசமாக பார்த்தா கூட அது மனுஷனுடைய உணர்வு, அது ஒரு மனுஷனுடைய இயல்பு. ஏண்டா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வச்ச பெயர் இஹ்வானி, என்னுடைய சகோதரர்கள் என்று எங்களை சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க என்னுடைய தோழர்கள். அப்ப இந்த அன்பு, இந்த பாசம் இயல்பு, அது தவிர்க்க முடியாது, அது உண்மை. ஆனா சஹாபாக்கள்கிட்ட இது இருந்தது. எப்படின்னா ரசூலுல்லாஹ்ட தாடியிலிருந்து வடிகின்ற உலூச்சிட்டு வடிகிற தண்ணியை எடுத்து மேலெல்லாம் தேய்ச்சி கொள்வாங்க. அது நபி, ஒரு ரசூல். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் கவனமா இருந்தாங்க. அந்த காலத்துல இந்த
என் மீதுள்ள தனிப்பட்ட அன்பு பாசம் ஒரு கெடுதிக்கு வழிவகுக்க கூடாது. அது என்ன கெடுதி? தனிநபர் வழிபாடாக அது மாறக்கூடாது என்கிறதுல மிச்சம் கவனமாயிருந்தாங்க. சரி, எப்படி ஒரு சமயம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. அவ நேசிக்கிறேன் என்று சொன்னதோட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிக்கும், என்ற நெற்றியை முத்தமிடுங்க, என்ற கையை முத்தமிட்டு கொள்ளுங்க, என்ன முஆனகா செய்யுங்க, எனக்கு முசாஃபா செய்யுங்க, அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி ஊக்குவிக்கவும் இல்லை. ஆனா சஹாபாக்களோட அதை கட்டுக்கடங்காத அன்பின் காரணமாக ரசூலுல்லாஹ்ட முகத்தை பார்த்துட்டு போற சஹாபாக்களையும், தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு நினைப்போரும் ரசூலுல்லாஹ்ட முகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், வந்து பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட சஹாபாக்கள்கிட்ட இருந்த இந்த அன்பு, இந்த வெளிப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹ் அதை ஊக்குவிக்கல, பயந்தாங்க. ஏண்டா ஒருவரின் மீதுள்ள அளவில்லாத கட்டுக்கடங்காத அன்பு அது இணை வைப்புக்கு வழிவகுக்கும் என்பதனால மிச்சம் கவனமா இருந்தான். எனவே அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க தொழுக முடிஞ்சி அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற பிரார்த்தனையை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னாங்க. இந்த பிரார்த்தனையை கேளுங்க என்று சொல்ல இல்லை, விட்டு விடாதீங்கன்னு சொன்னாங்க. அதுல பாரம் விளங்குது. அப்ப சலாம் கொடுத்துட்டு நாங்க ஓத வேண்டிய திக்ர் அவுராதுல ஓதிட்டு இந்த துவாவை ஓத சொன்னாங்க. இந்த துவால என்ன கருத்து இருக்கு? அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயா. நான் நன்றி மறந்து வாழக்கூடாது. நீ எத்தனையோ நியமத்துக்களை எனக்கு தந்திக்கிறான், அதை அனுபவிச்சுக்கிறேன். அதுக்கு கைமாறுதான் சுக்குர். அதை செய்யறதுக்கு உதவி செஞ்சு போடு. சரி, திக்ரு செய்யறது நாக்கால மனசால. இப்ப மனுஷன் ஹயாத்தோட ஆரோக்கியமா இருந்தா தானே திக்ரு செய்யலும். எனவே அதுக்கு நீ உதவி செய். ஒரு சுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை யா அல்லாஹ் அழகான முறையில் இபாதத் செய்வதற்கு உதவி செய். அப்ப இந்த துவா எதை காட்டுதுண்டா, அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்தில முதன்மையாக வர வேண்டிய அன்பு என் மீதுள்ள அன்பு இல்ல, அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு. அப்படித்தான் அதை திருப்பி விட்டாங்க. அந்த ரசூலுல்லாவை நோக்கி வர கட்டுக்கடங்காத அன்பை நெறிப்படுத்தி விட்டாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு அருகில் இருக்கணும், பக்கத்துல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்க? இந்த காலத்துல நீங்க பாக்குறீங்க, தனிநபர் வழிபாட்டை எங்கட சோசியல் மீடியால பாக்குறீங்க. பெரிய மத தலைவர்கள் அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் ஒரு அல்லாத இடத்துக்கு கொண்டு போய்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, சொர்க்கத்துல அருகில் இருக்கணுமா, அலைக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமா சுஜூது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி திருப்பி விட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆகவே அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள அன்பு இப்ப இந்த காலத்துல எங்கிட்ட ஒண்ணும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் இல்லை. சரி, அப்ப ஒன்று ரசூலுல்லாஹ்ட ரவுலா ஷரீஃப் இருக்கு. சரி,
அங்க போய் எல்லாரும் ஸலவாத்தும் சலாமும் சொல்றாங்க. நாங்க இங்க இருந்துகின்ற ஸலவாத் சலாம் சொல்றோம். சரி, இது அன்பிட வெளிப்பாடு. இப்ப இதுல நாங்க ரசூல்லா இந்த அன்பிட ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொன்னேன். ரசூல்லாட்ட இன்னொரு பகுதி இருக்குது. ரசூல்லாட உடல் சார்ந்த விஷயம். இதுக்கு சொல்லுவாங்க சிஃபத்துன் ஹில்கியான்னு சொல்லு. அவங்களோட தலைமுடி எப்படி இருந்தது, அந்த தலைமுடியில எத்தனை நரைமுடி இருந்தது, அவங்க எப்படி முடிய வாழ்ந்து விட்டிருந்தாங்க, ரசூல்லாட நெற்றி எப்படி இருந்தது, ரசூல்லாட நெஞ்சி பகுதி எப்படி இருந்தது, ரசூல்லாட தோல் புயத்தில் ஒரு நபித்துவ முத்திரை இருந்தது, அது புறா முட்டையின் வடிவத்தில் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு, ரசூல்லாவுடைய அழுகை, ரசூல்லா எப்படி நடப்பாங்க, ரசூல்லா அணிந்த செருப்பு, ரசூல்லா பாவித்த அசா தடி, ரசூல்லா போட்டுக்கொண்ட மோதிரம், ரசூல்லாவுடைய தாடி, சரி, ரசூல்லாவுடைய தலைப்பாகை, சரி, ரசூல்லா என்ன சாப்பிட்டாங்க, ரசூல்லா பயன்படுத்திய வாகனம், இது ஹில்கியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது சிஃபத்துன் ஹுலுகியா, ரசூலுல்லாஹ்ட பண்பு சார்ந்த பகுதி. இது உடல் சார்ந்த பகுதி, பண்பு சார்ந்த பகுதி. இத ஷமாயிலு திர்மிதி, இமாம் திர்மிதி இந்த தொகுப்பை செஞ்சுக்கிறாங்க. தனியாக இது தொகுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உடல் சார்ந்த விஷயம் சுமார் 415 ஹதீஸ்கள் தனியாக தொகுக்கப்பட்டு இது. ரசூலுல்லாஹ்ட எப்பவும் அவங்களோட மேனியிலிருந்து வாசம் வீசிக்கிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வை கூட நறுமணம், இந்த பகுதி இருக்குது, ஹதீஸ்ல பதிவா இருக்குது. இது நாங்க படிக்கிற நேரம் ரசூலுல்லாஹின் மீது உள்ள ஒரு அன்பை எங்களுக்கு வளர்க்கும், ரசூலுல்லாஹின் மீது உள்ள ஒரு வடிவத்தை எங்களுக்கு உள்ளத்துல பதிக்கும். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் வாழ்ந்துகிறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியா கண்ட சமூகம் சஹாபாக்கள். அவங்க தான் நேரடியா பார்த்தது. தாபீன்கள், தபவு தாபீன்கள் யாருமே பார்க்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணுதல் ஒரு சப்ஜெக்ட் பகுதி. பகுத்தறிவு ரீதியா சிலர் அதை மறுக்கிறாங்க, அப்படியெல்லாம் காண இயலாது. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாபீன்கள் சொல்லுவாங்க, நான் கனவுல இப்படி ஒரு மனிதரை கண்டேன் அப்படி இப்படின்னு சொல்ற நேரம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ரசூலுல்லாஹை தான் கண்டீங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல நீங்க அவங்கள காண இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ற ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, எந்த வடிவத்தில் ஷைத்தான் தோன்ற மாட்டான் என்று. சரி, அதாவது யார் என்னை விழிப்பில் கண்டாரோ அவர் தான் கனவுல காண முடியும் என்று ஒரு ஹதீஸ் இது. அந்த ஹதீஸை வச்சுட்டு தான் சில பேர் மறுக்கிறது, சஹாபாக்களை தவிர வேற யாரும் ரசூலுல்லாஹ் பார்க்க இயலாது, கனவுல காண இயலாது. ஆனா இந்த ஷமாயிலு திர்மிதியில் உள்ள அடையாளங்கள் இத வச்சு ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வை கண்டாரா இல்லையாங்கிற தீர்மானிக்க முடியும். என்ற கனவுலகு வேறு, நனவுலகு வேறு. சரி, யாராவது அப்படி சொன்னா அது பிழை, அல்லாஹ்வுடைய தூதரை கனவுல காண முடியாதுன்னு வாதிட்டால் பகுத்தறிவது பிழை. என்ற கனவுலக நனவுலகோட சம்பந்தப்படுத்தப்படாது, ரெண்டும் வேற. கனவு கண்டா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய உடல் பலமுள்ள மனிதன் கூட அப்செட் ஆகிறான், டென்ஷன் ஆகிறான், அந்த நாள் முழுக்க அவனுக்கு ஒன்றும் ஓடாது. ஏன் இந்த கனவை கண்டேன்? வேற உலகம். அது ஆன்மாக்கள் சஞ்சரிக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆன்மாக்கள் துவர்வாரது. எங்கட ஆன்மா அப்படி போய்
இன்னொரு ஆன்மாவை சந்திக்கிறது. அது அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு இயலும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சகலவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். நான் அங்க சொல்ல வர விஷயம் என்று சொன்னா, ஏன் இதை கொண்டு வந்தா, இந்த சுண்ணாவை பற்றி இந்த பகுதி இருக்குது தானே நான் சொன்னது, படிக்கலாம். ஆனா அந்த ஹதீஸ்ல வார சொற்கள் எல்லாம் சரியான கஷ்டமான சொற்கள். எனக்கு ஒரு ஆலிம், ஒரு ஷேக் ஒன்று எனக்கு ஒரு புத்தகம் ஒன்று அன்பளிப்பா தந்தாரு, ஷமாயில் அந்த திருமதி. அதை அடிக்குறிப்புல தான் ஹதீஸ்ல வார சொற்களுக்கான விளக்கம் போட்டிக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வெண்ணிறம் நிறம் உடையவர். அந்த வெண்ணிறம் என்ற சொல்லுக்கு அது எப்படியான வெண்ணிறம் என்கிறத விளங்கப்படுத்த சஹாபாக்கள் அறிவிப்புல வர சொற்கள் சரியான கஷ்டம். ஸ்கூல்ல பிள்ளைகள் படிப்பாங்க அரும்பதம் சொல்லி கஷ்டமான சொற்கள். அதுக்கு புத்தகத்துல பின்பக்கம் கருத்து எழுதிப்பாங்க. சேர்மார் படிப்பிச்சாதான் பிள்ளைகளுக்கு விளங்கும். அந்த மாதிரி அரும்பதங்கள் உடைய ஹதீஸ்கள் தான் இந்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அப்படி வாழ்ந்து இந்த சோனை வரைக்கும் ஊட்டிப்பாங்க. ஜும்மத்துண்டு அதுக்கு அரபுல சொல்றது. இந்த சோனை வரைக்கும் ஈக்கும். இங்காலெல்லாம் தொங்குற இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வந்தா ஒரு மேட்டு நிலத்தில் இந்த ஒரு ஆள் அவசரமா வாரத போல நடந்து வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பின்னால இருந்து யாரும் அழைத்தால் கடக்கண்ணால பார்க்க மாட்டாங்க, முழு உடம்பையும் திருப்பித்தான் பார்ப்பாங்க. ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கள்ளம் கபடம் இல்லை. இந்த கடக்கண்ணால பார்க்கறது அதெல்லாம் அந்த கள்ளம் கபடத்துக்குள்ள வேலை. ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி இல்லை. சரி, யாருக்கு மத்தியில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உயரமா காட்சி தருவாங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாருக்கு மத்தியில்னா ரசூலுல்லாஹ் மேல உயரமா தான் காட்சி தருவாங்க. ஆனால் அவர் உயரமானவரும் அல்ல, குட்டையானவரும் அல்ல, ஒரு நடுத்தரமான உயரத்தை உடையவர். சரி, இதெல்லாம் இருக்குது. இது ஈமான் கொள்ளணும். நான் இதை ஏன் சொல்ல வரேன்டா, அப்ப ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சாங்க, அத்தர் பூசினாங்க, இப்படி உடுப்பு உடுத்தினாங்க, அப்படி எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய. யார் எந்த மத தலைவர் வரலாறும் துல்லியமாக ஆய்வு செய்யப்பட்டதில்லை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வை தவிர. 17 நரைமுடி இருந்தது கூட அறிஞர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த விஷயம் என்ன, இது ஈமான் கொள்றதோட முடியுது சப்ஜெக்ட். அமல் செய்யறதுக்குள்ள விஷயம் இல்லை. கட்டாயம் அமல் செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது இல்லை. என்ன போல நீங்க நடக்கணும், என்ன போல முடிய வாழ்ந்து வச்சு கொள்ளணும். சரி, அது எங்கிட்ட எதிர்பார்க்க இல்லை. ஒரு ஆள் மஹப்பத்தின் காரணமா செய்யறாரா, அல்ஹம்துலில்லாஹ். அதை நாம கேலி பண்ணவும் தேவையில்லை. கேலி பண்ண நாங்க பாவியா போயிருவோம். ஆனா சரியா விளங்கி செய்யணும். உதாரணமா சொன்ன முடிய வாழ்ந்து சோனை வரைக்கும் விட்டாங்கன்னு விளங்காட்டி இங்க எல்லாம் தொங்கிக்கிட்டோம். ஒரு பாவா கோலத்துல தான் திரிவாங்க. சில நேரம் அது பொம்பளைக்கு ஒப்பாகிறோம். ஹதீஸ்ல வருவதே, ஒரு ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ ஒப்பாகிறது ரசூலுல்லாஹ் சபிச்சாங்கண்டு. அப்படி வந்துடும் போறோம். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படிச்சு தான் அமலுக்கு வரும், படிக்காம அமல் செய்யக்கூடாது. சரி, அப்ப இந்த பகுதி உண்மையிலே நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். படிக்கலாம், ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பா ஒரு நல்ல இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த பகுதியை படிச்சுக்கிட்டு போனா அதை கட்டாயம் நாங்க அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்கிட்ட எதிர்பார்க்குது. ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து போனாங்க, மேட்டு நிலத்திலிருந்து ஒருவர் வாரம் எங்களுக்கு போயல்மா, இயலாதே. அது அவங்களோட உடல் இயல்பு. சரி, எனவே தான் நாங்க பேச்சுக்கு சொல்றோம். பேச்சுக்கு சொல்றது நல்ல அழகா ஈக்கும். நபி வழியில் நம் தொழுகை நல்லா ஈக்குதான், அழகான வார்த்தை. நபி வழியில் நம் தொழுகை. யார் தொலையலும்? எனக்கு தொலையலுமா?
ஒருத்தருக்கும் துறையிலாது. 100% அக்யூரேட்டா ரசூலுல்லாவை பார்த்த சமூகம் சஹாபாக்கள் மட்டும், தாபீன் கூட இல்லை. பார்த்த சஹாபாக்களே வித்தியாசமா அறிவிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்? அறிவிப்புகளை வச்சுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். தக்பீர் கட்டினாங்க, ருக்குவுக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க, நடுஇருப்புல இருந்தாங்க, எழும்பி வந்தாங்க, அத்தியாயத்துல இருந்தாங்க, இப்படி நோன்பு பிடிச்சாங்க, இப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்க, இப்படி உம்ரா செஞ்சாங்க. சரி, இதெல்லாம் அறிவிப்புகளை படிச்சு அதை ஈமான் கொண்டு அமல் செய்யற ஆட்கத்தான் நாங்க. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த சொல் வந்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துருவோம். நான் செஞ்சதுன்னு வந்தா அதுல உங்களுக்கு கொஞ்சம் அங்கால இங்கால அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இடம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ருக்குவை போல செய்யலுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்க. சூரத்துல் பக்கராவை முதல் ரக்காத்துல ஓதி, சூரத்துல் ஆல இம்ரான ஓதி, சூரத்துல் நிசாவை ஓதுவாங்க தராவியில, கியாமுல் லைல்ல. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, எனக்கு மோசமான நினைப்பு வந்துட்டு. என்ன மோசமான நினைப்பு வந்ததுன்னு கேட்டாங்க அந்த சஹாபிட்ட. தொழுகையை விட்டுட்டு இருந்துருவோம், நிக்கலாம் போயிட்டு. யாரு? ஒரு முஃபஸ்ஸிர், அழகான கிராத்தோட காரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவங்களுக்கே இல்லாம போயிட்டு ரசூல்லா செஞ்ச மாதிரி செய்யறதுக்கு. ரசூல்லா எப்படி அந்த மாதிரி செய்யற ஏலா? அல்லாஹு தாலாவே தன்னை பயந்து கொள்ற நேரமே சலுகை தந்திக்கிறான். தன்னை பயப்படுற சொல்றதுல கூட சலுகை. எப்படி? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது, முடிஞ்ச வரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், முடிஞ்ச வரை கஷ்டப்படுத்தி கொள்ளவான. அப்ப ரசூல்லா ஃபாலோ பண்ற நேரம் நாங்க அந்த அளவுக்கு நாங்க கண்ணால பார்த்த சமூகம் இல்லை, ரிவாயத்துகள் அறிவிப்பு வச்சு. எனவே இந்த விஷயத்துல செயல்ந்து வார நேரம் இங்கால அங்கால சொன்னா செஞ்சுதான் தானே. உதாரணமா ஒவ்வொரு நாளும் ஒருவர் ஃபர்ல் அல்லாத 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவாரை ஆனால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். சரி, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் 12 ரக்காத்து. அப்ப நாங்க 12 ரக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுவோம். 12 ரக்காத்தும் ரசூல்லா தொழுததை போலத்தான் இருக்கிறது என்று நானோ யாரோ அடிச்சு சொல்ல சாத்தியமில்லை தானே. நல்லா விளங்குது, போல தெரியும். ஆகவே சொல்லுண்டு வந்தா கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். இன்னும் பகுத்து பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. ரசூல்லா ஏவுனதுல கூட, ரசூல்லா தடுத்ததுல கூட தரமிக்குது, தெரியுமா? தரமிக்குது. அது ஏவல் வாக்கியத்துல வரும், ஆனா கட்டாயம் செய்யணும் இல்லை. உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பலதாரமணம் செய்து கொள்ளுங்கள் ஏவலா இல்லையா? ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, உங்களுக்கு விருப்பமான பெண்களை 4 வரை 4 மனைவிமாரை நீங்கள் மணந்து கொள்ளலாம் சொல்ல கொள்ளுங்கள். இந்த ஏவல் என்ன? கட்டாயம் செய்ய வேண்டிய ஏவலா? இல்ல, அது அனுமதிக்கு பயன்படுத்துற ஏவல். அனுமதி தந்திக்கிறான், எல்லா அனுமதியையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இஹ்ராம் கலைந்தால் வேட்டையாடுங்கள் என்று குர்ஆன்ல வரும் ஏவல் வாக்கியம். வேட்டையாடணுமா? இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு வேட்டையாடாது. இஹ்ராம் கலைஞ்சா அனுமதி இருக்குது, செய்யலாம். இதே மாதிரி தான் ஹதீஸ்லயும் வரும். ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா தடுத்தாங்க. என்ன தடுத்தா? எந்த தரத்தில் இருக்குது? ஏவுனது எல்லாத்தையும் நாங்க செய்யல. அது ரசூல்லோட வழிகாட்டலுக்காக சொல்லிப்பாங்க. அதான் நான் படிக்கணும்.
விளங்கும். இந்த மாசம் முழுக்க ரசூலுல்லாஹ் பத்தி அப்படி இப்படி பல தலைப்புக்குள்ள வருவது, ஸலவாத் அது எல்லாம் நடக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஃபாலோ பண்றதுக்கு மக்களுக்கு என்ன வழிகாட்டல்? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு செருப்பு அணிவதை தடுத்தார்கள். அபூதாவுதுல வர ஹதீஸ். தடுத்தார்கள். என்ன முடிவுக்கு வருவோம்? அப்பாவே இனி குந்தி தான் வைக்கணும். நம்ம அப்படியே செய்யறோம். பொதுமக்களை விடும், உலமாக்கள் எல்லாம் குந்திட்டு இருந்தா போடுறாங்க செருப்பை. தடுத்தார்கள் வந்தது என்னத்துக்கு? தடைங்கிறது எந்த கரத்துல இருந்து பார்க்க தெரியாட்டி குழப்பம். அந்த கால செருப்பு, அந்த கால பாதணி இருந்து தான் போடுற அமைப்புல இருந்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட அசௌகரியத்தை தவிர்க்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. கீழே இருந்து வசதியா அதை கட்டிக்கொள்ளும். இந்த ஹதீஸை நாங்க பாவிக்கலாம், அப்போ பயன்படுத்த இயலாது. எல்லாரும் பள்ளிக்கு வாரம் போறோம், நின்றுக்கிட்டு தான் செருப்பு அணிஞ்சிட்டு போறோம். சில நேரம் ஷூ, அந்த ஷூ அதாவது இப்படி போட்டு மெஜிக் பெட்டி சொல்றாங்க, அதை கூட நாங்க கீழே இருந்து போடுறோம், கட்டுறோம், தேவைப்பாடிக்கு அப்படி செய்யறோம். மற்றபடி சாதாரணமாக செருப்பு அணிகிற ஆட்கள் நின்றுக்குன்னு தான் அணிகிறாங்க. பாவம் செய்யறாங்களா ஒரு நாளும்? ரசூலுல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறாங்க இல்ல. ஆகவே இந்த மாதிரி விஷயமும் ஹதீஸ்ல. எனவே ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல சஹீஹ் முஸ்லிம்ல திர்மிதில வந்துட்டுங்கிறதுக்காக மொழிபெயர்ப்பை பார்த்துக்கிட்டு முடிவுக்கு வரக்கூடாது. எங்களுக்கே சில நேரம் குழப்பமாயிக்கும். ஹதீஸை பார்த்தா உலமாக்கள்கிட்ட கேட்டு இருக்கிற விளக்கம் என்னன்னு சொல்லி அந்த விளக்கத்தை எடுத்து ஃபாலோ பண்றது தான் நல்லது. ஆகவே ரசூலுல்லாஹ்வோட உடல் சார்ந்த விஷயம், இதை நான் குறைச்சி மதிப்பிட இல்லை. கடைசா உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவுல வலியுறுத்தி சொன்னவைகள், அதிகாரத்தோடு சொன்னவைகள், ஏவல் விளக்கலோடு சொன்ன சுன்னத்தை தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கணும் தான் நான் சொல்ல வாரேன். உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க, குடும்பத்தை எப்படி பரிபாலனை செஞ்சாங்க, எப்படி நிர்வாகம் செஞ்சாங்க, ஒரு சமூகத்தை எப்படி வழிநடாத்தினாங்க, அவங்க எப்படி பொருளாதார நோக்கு எப்படி இருந்து, அவங்க எப்படி அரசியல் செஞ்சாங்க, அவங்க எப்படி நாட்டை பரிபாலனை செஞ்சாங்க, இதெல்லாம் பெரிய பாரமான விஷயம். எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசம், கருணை, இரக்கம், மனிதாபிமானம், மனிதநேயம், சகவாழ்வு நிறைய படிக்கிறோம் இல்லையே? ஒரு 2 வகுப்புக்கு முன்னுக்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த நாட்டில் பௌத்த மதத்தை சார்ந்தவங்க கொல்லாமை என்று சொல்லி ஒரு பண்பை அவங்க நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உயிர்களை கொல்றது கூடாது. அதான் அவங்க அதுல மிச்ச கராராய்ப்பாங்க. இந்த மாடை இருக்கிற விஷயம், போயாத்தினங்கள் நாங்க தடை அறுக்கிறது, சரி, அவங்களோட சட்டப்படி அது கூடாது. சரி, நீ ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு பிரச்சனை, ஆனா அவங்களோட அந்த மத அடிப்படை தான் அது. ஹாஸ்பிட்டல்ல போனா நாய் கிடக்குது, பெரிய தொந்தரவு தான். ஆனா நான் பிழையா சொன்ன அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், அல்லாட்ட நான் தௌபா செய்யறது. நாய்க்கு கல்லால கூட அடிக்கிற ஆளுக்கு யார்? நாய்க்கு கல்லால கூட அடிக்கிறது யார்? எங்கட பிள்ளைகள் தான், பொடியமார் தான் அடிக்கிறது. சரி, அவங்க உங்களுக்கு தெரியும், தோட்டத்தில் பாம்பு தானே அடிக்க மாட்டாங்க, கடவுள். அந்த சப்ஜெக்ட் நாங்கள் இழுக்கையில். ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு ஜீவகாருண்யம் மேல நிக்குது. ஆனா எங்களுக்கு அது இல்லை. சரி, அப்ப நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எந்த கருத்தை கொடுத்துக்கிறோம்?
ஆனா பயான்ல சொல்றோம், குத்துபால சொல்றோம். என்ன சொல்றோம்? அந்த ஒரு பொம்பளை பூனையை கட்டி வச்சா, அதை வதச்சா, அடிச்சா, உதச்சா, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, வெளியே போய் பூச்சிக்களை திங்க உடையில நரகம் போனால்னு அந்த ஹதீஸ் சொல்றோம். இன்னொரு ஆள் பசியோட நின்றாரு, அதாவது கிணத்தடிக்கு தண்ணி குடிச்சிட்டு வெளியே வரார், நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு மண்ணை திங்குது, அதுக்கு தண்ணி குடித்ததுக்காக அவர பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாண்டு அதையும் சொல்றோம். ஒரு தோட்டத்துக்கு போனாங்க, ரசூல்லா மெலிஞ்ச ஒட்டகம் வருவது, கண்ணால கண்ணீர் வடியுது. கேட்டாங்க, இந்த ஒட்டகத்துல சொந்தக்காரர் யாரப்பாண்டு. ஒரு வாலிபர் வந்து நின்றாரு, உங்களை பத்தி இந்த ஒட்டகம் என்கிட்ட முறைப்பாடு செய்யுது, வடிகிற கண்ணீரை பார்க்க இல்லையா நீங்க, இன்னும் எலும்பும் தோளமாகிது, நீங்க வதைக்கிறீங்களாம். இத்தகில்லா ஃபிஹாதிஹில் பஹாஇமில் முஜமா, வாய் பேச முடியாத இந்த மிருகத்தில் விசில அல்லாஹ் பயந்து கொள்வீராகன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்லாம் சொல்றோம், எங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கு? சரி, அப்ப இந்த கொல்லாமை இதெல்லாம் பேச்சில இருக்குதா? கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒவ்வொன்றாய்க்குது. இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்ல இல்லை. இப்ப இன்றைக்கு நாட்டோட ஜனாதிபதி பதவி பிரமாணம் செஞ்சார். சரி, இந்த நாட்டோட எப்படி நடக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறாங்க. அரசாங்கத்தோடு, ஒரு அரசோட, எங்களை வழிநடத்துகிற தலைவரோட நாங்க எப்படி சிந்தனையோடு இருக்கணும். சரி, அதான் திரும்ப திரும்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே பேசுறேன். நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பதவியில இருக்கிறார்களை பத்தி என்ன மனநிலை உருவாக்கிக்கிறோம்? ஆரம்ப காலத்தில் அரசியல் ரீதியா சண்டை பிடிச்சு கொள்வாங்க, பிரச்சனை பட்டு கொள்வாங்க, அடுத்த சேர்ந்து பிள்ளைகள் இந்த உள்ளத்துல அவங்கள பத்தி நாம என்னத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். ஒரு நாட்டின் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். அவரை பத்தி நாம எப்படி சொல்லுவோம்? நாட்டின் ஜனாதிபதி ரணில், அவர் வாராராமே, விஷயம் உள்ளவங்க, படிச்சவங்க, பண்பாடு உள்ளவங்க, நாகரிகம், அவர் வாராராமே. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? ரணில் வாரானாமே, ஸ்தோபுல்லாது, சரியா? சஜித் வாரானாமே, அனுரா வாரானாமே. இது என்ன கதை? அரசியல்ல சரி, நாளும் போலவங்க என்னமா பேசுவாங்க, கதைப்பாங்க, அதை சொல்லி வேலையில அது தேவையும் இல்லை. பிள்ளைகளோட உள்ளத்துல, ஒரு ஸ்கூலுக்கு உள்ள அந்த பெரிய மேல்மட்டத்தில் உள்ளவங்க வார நேரம், இந்த பிள்ளையோட உள்ளத்துல எப்படியான மனநிலையை நாங்க வச்சுக்குவோம்? நாளைக்கு அந்த புள்ள தான் நாட்டோட பிரஜை. அந்த புள்ள எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ் பிடிக்கணும், லாங்குவேஜ் பிடிக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லி தர இல்லையா? இந்த பகுதிகள் எல்லாம் நிறைய பேச வேண்டும். ஸலவாத் சொல்றதை பேசுவோம், ரசூலுல்லாஹ்ட அங்க அவயவங்கள் பத்தி பேசுவோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த விஷயம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, பொருளாதாரம், அரசியல், கல்வி, நிர்வாகம், சட்டத்துறை, இப்படி நாட்டில் இப்படி நல்ல பிரஜா வாழ்றது, இதுக்கான வழிகாட்ட எதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லாம அப்படித்தாங்களா? சொல்லி இருக்கிறாங்களே. ஏன் அதை படிக்க மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், அதிகமா கதைக்க மாட்டேங்கிறோம்? நான் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஹதீஸ் எதுக்குண்டா, கடனோடு தொடர்பாங்க. இன்னைக்கு நான் அத்தர் பூசிக்கிட்டு வரையிலண்டா எனக்கு மன்னிப்பிக்குது, சரி. ஆனா நான் கடனோடு மௌத்தா போனா மன்னிப்பு இல்லை. எல்லாருக்கும் தெரியும், முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஜனாசாவிலும் ஞாபகப்படுத்துறோம். ஆனா இது வேற ஒன்று விஷயத்தை சொல்றேன். சஹீல் புகாரில கிதாபுல் கஃபாலாவில் தைன், கடன் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸ் வருது. அபு சலமா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க. ரெண்டு சஹாபிகள் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. கடனாளி இந்த மையத்து கொண்டு வரப்பட்டால் அவரை பற்றி ரசூலுல்லாஹ் விசாரிப்பார்கள். என்ன விசாரிப்பாங்க? கடனாளியா இல்லையான்னு கேட்பாங்க. அவர் கடன்பட்டவராய் இருந்து அதை திரும்ப கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வஃபாத்தாக இருந்தால் தொழுகைக்கு முன்னால் போவார். சரி, சொத்து பத்தெல்லாம் இங்கிது, கடனை அடைச்சிருவாங்கன்னு போவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சல்லு அலா சாஹிபிக்கும்,
உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுங்கன்னு பின்னுக்கு வந்துக்குவாங்க. இது ஆரம்ப கட்டத்தில் இருந்து. சரி, இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய வெற்றிகள் கிடைத்த போது, ரசூலுல்லா வெற்றி கிடைச்ச நேரம் கனிமத் பொருட்கள்லாம் வந்து சேர்ந்து அரசாங்கம் பலப்படுத்தப்பட்டு ஒரு வளமான நிலைக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மூமின்களுக்கு மிகவும் அருகதையானவர், மூமின்களுக்கு அவர்களை விட நான் அவர்களுக்கு உரித்துடையவர். எப்படி பிரகடனம்? மூமின்களுக்கு நான் தான் அவங்களோட கடமையை செய்யறதுக்கு மிக பொருத்தமான ஆள் சொல்லிட்டு சொல்லுவாங்க, யாராவது கடனோடு மௌத்தாகினால் அதுக்கு நான் பொறுப்பு, அந்த கடனை நான் அடைப்பேன். கடனாளியாக இருந்து சொத்தை விட்டுட்டு போனா அந்த சொத்தை வாரிசு அடிப்படையில் அவங்க பிரிச்சு எடுத்துக் கொள்ளட்டும். சரி, கடன் அடைக்க வசதி இல்லாம மௌத்தா போனா நான் பொறுப்பு. யாரு? சமூக தலைமை முன் வருவது. ஏன்? சமூக தலைமை பலப்படுத்தப்பட்டிருந்தா அப்ப. இது சஹீல் புகாரில கிதாபுல் கஃபாலா பாபுத்தைன்ல வார ஹதீஸ். இந்த சுன்னாவை நாங்க ஏன் ஹயாத்தாக்க மாட்டேங்கிறோம்? எங்கட சமூக தலைமை, சமய தலைமைகள், ஊர் தலைமைகள் ஏன் பலப்படுத்தப்படுவதில்லை கேட்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகணும், காணி சீட்டிக்குது, வச்சுக்கிட்டு சல்லித்தாரீங்களா? யார கையை காட்டுறது? பள்ளியை காட்டுறதா? உலமா சபையை காட்டுமா? கடைசியில் கேட்குறாங்க, வேற முறையில சல்லி எடுக்கலும், என்ன செய்ய ஹசரத்? எடுக்கவா? என்ன வட்டிக்கு? நாம திரும்ப என்ன செய்யறோம்? அந்த ஆட்களை குற்றம் சொல்றோம். அவன் இப்படித்தான் அப்படித்தான், அவன் ஏமாத்துக்காரன், அவன் அப்படித்தான் வருவான், அப்படி. அதே ஒரு சமூக தலைமையில் உள்ளாக்க சொல்ல இயலாது. சும்மா கொடுக்க மாட்டாங்களே, ஒரு ஆளுக்கு சல்லியை தூக்கி விசாரிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பொறுப்பு அந்த மாதிரி ஆட்களுக்கு. அப்ப இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறது தான் இந்த காலத்துல முன்னுரிமை. சரி, ஆகவே சுன்னத்துகளை நாங்க ஹயாத்தாக்குற நேரம் ஒப்பிட்டு பார்த்து எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், எது வலுவான சுன்னத், சரி என்ன சுன்னத் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணணும் என்கிற விளக்கங்கள் இன்றைய கால சூழ்நிலை கட்டாயம் தேவை. இதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரப்பு, இது ஒரு ரபியுல் அவ்வல் மாசம் என்கிறதால நாங்கள் எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு விளங்கி செயல்படணும். நாங்கள் அப்படி செய்கிறோம் தெரியுமா? எங்களை அறியாமலேயே சுன்னத்தை ஹயாத்தாக்குற நேரம் இந்த சுன்னத்துக்கு முன்னு கொடுத்து அடுத்தது பின்னுக்கு செய்வோம். எப்படி? உதாரணத்துக்கு கடைசி சொல்லி முடிக்கிறேன். உலுவுட சுன்னத்தை, உலு எடுத்த சுன்னத்தான தொழுகை, பள்ளிகளை வந்தா தஹியத்துல் மஸ்ஜித், முன்பின் சுன்னத்து, இந்த மூணையும் ஒரு ஆள் தொழுகிறது கஷ்டம். ஏன்னா இக்காமத் சொல்லிடுவாங்க, அவ்வளோத்தையும் செஞ்சு முடிக்க. சரி, அவர் வருவார், வந்து அவர் முடிவு எடுக்கிறார். ரைட், உலுவுடைய சுன்னத்து தொழுதா தஹியத்துல் மஸ்ஜித் கட்டு போயிடும், அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தொழுவோம்னா அவர் தொழுவார். இன்னும் 2 நிமிஷம் இது, அதுக்கு முந்தைய லுகருடைய முன்னுக்கு ரைட். இப்போ நாமளே முன்னுரிமை கொடுக்குறோம். உலுவுடைய சுன்னத்து தொடர்ந்து நான் சரி சில நேரம் வருவோம், ஒரு 2 நிமிஷம் தான் இது, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை தொழ மாட்டோம், அடே லுகருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுகிறோம், அவசரமா தொழுவோம். இந்த சுன்னத்தான தொழுகை விஷயத்திலே நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு கொடுத்து தான் செய்கிறோம். அப்படின்னா பொது வாழ்க்கையில எந்த சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிறத நாங்க தீர்மானிக்கணும், படிக்கணும், விளங்கணும். அதுக்குத்தான் இந்த மாதிரி ஹதீஸ் மஜ்லிஸ்கள்லாம் நாங்க ஏற்பாடு செஞ்சு மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தை கேட்டதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.